தவிக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது? தவிக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்றுதான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் சொல்ல போனா திரு விஜய் அவர்கள் தவிகவுக்கும் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு அவர் கூட்டணிக்கு வரணும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அப்படின்னா இவர் விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார். ஏன்னா தன் தலைமையில இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது, படு தோல்வி அடையும் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இடிஎம்கே தோல்வி அடைஞ்சிருங்கிற பயத்தில் அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விட்டு அவர் தலைமையில் சேருவதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். மாறிட்டார் அதிமுக. என்னைக்கு அவர் அடிப்படை சட்ட விதிகளை மாத்தினதுக்கு அப்புறம் 2017 செப்டம்பர் 12 அன்னைக்கே மாத்தினார். பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் உருவாக்கி அம்மா அவர்கள் தொடர்ந்து 45-50 ஆண்டுகள் இருந்த பதவியை மாத்திட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னா பதவிகளை உருவாக்கிட்டு பிறகு தானே தலைமை பரப்புக்கு வரணும்னு மீண்டும் பொதுச் செயலாளர் ஆகிட்டு அது பொதுச் செயலாளர்னா புரட்சி தலைவர் எந்த தொண்டரும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலான்னு இருக்கிற அடிப்படை சட்ட விதியை மாற்றிவிட்டு அதை மாற்றுகின்ற விதமாக அதில் பல கண்டிஷனை போட்டு 10 மாவட்ட செயலாளர்கள் ஆதரிக்கணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் ஒருவர் போட்டியிடணும்னா பொதுச் செயலாளர் பதவிக்கு 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகம் இருந்திருக்கணும், பல கண்டிஷனை போட்டு யாரையும் போட்டிவிட முடியாத மாதிரி செய்து அவரே அந்த பதவியில் உட்கார்ந்துக்கணுங்கிற மாதிரி இருக்காரு. இப்ப அவர் ஒண்டிதான் இருக்க போறாரு. அந்த அம்மாவுடைய கட்சி தலைவர் கட்சி அதிமுக தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை வீழ்த்திவிட்டு அந்த தொண்டர்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் விழித்துக் கொள்வார்கள். அப்பொழுது அந்த இயக்கம் மீண்டும் புத்துயிர் பெறும். அம்மாவுடைய கட்சி அதிமுக மீண்டும் புத்துயிர் பெறும் என்பதுதான் நடக்கப் போகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.